எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை நிலை தொடர். என்ன பார்க்க போறோம்? தொகை நிலை தொடர். இதுல தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்னா சென்டென்ஸ் அர்த்தம். ஆங்கிலத்துல தொடர்னா என்ன அர்த்தம்? சென்டென்ஸ். சரியா? இப்போ தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள், ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரணும். சொற்கள் என்ன செய்யணும்? தொடர்ந்து கண்டினியூஸா வரணும். சரியா? சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது. தொடர்ந்து வந்து என்ன செய்யணும்? ஒரு பொருளை தரணும். தொடர்ந்து வந்து பொருளை தந்தால் அதுதான் என்னது? தொடர். அப்ப தொடர்னா என்ன சொல்லுங்க? அப்போ தொடர்னா என்னது? ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தந்தால் அது தொடர் எனப்படும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொகைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தொடர்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். இப்ப பார்க்க போறது தொகைனா என்ன அதை பார்க்கணும். அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து என்ன செய்யணும்? பொருளை தரணும்னு படிச்சிருக்கோம். அதாவது இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல். அப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் என்ன செய்யுது? தொடர்ந்து வருது. தொடர்ந்துனா கண்டினியூஸா வந்து ஒரு பொருளை தருகிறது. இதுக்கு தான் பேர் என்னது? தொடர் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப தொகைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகைனா மறைந்து வருதல் அர்த்தம். தொகைனா என்ன அர்த்தம்? மறைந்து வருதல். அப்படி இல்லைன்னா தொக்கி வருதல். மறைந்து வருதல், அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? தொக்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? தொகைனா என்னது? மறைந்து வருதல், அப்படி இல்லைன்னா தொக்கி வருதல். சரியா? இப்போ தொகைனா என்ன சொன்னோம்? மறைந்து வருதல் சொன்னோம். அப்படிதானே? தொகைனா என்னது? மறைந்து வருதல். அப்ப இதுல என்ன மறைஞ்சு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா எப்பவுமே தொகை சொன்னா அந்த வாக்கியத்தை நீங்க என்ன விரிவா சொல்லணும். அங்க இருக்குது சுருக்கமா இருக்கும், அதை நம்ம என்ன செய்யணும்? விரிச்சு சொல்லணும். சரியா? இப்ப அவன் பாடம் படித்தான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பாடத்தை, இதுல என்ன வரணும்? ஐ வரணும். பாடத்தை படித்தான் அப்படி வரும். அப்ப இதுல என்ன மறைஞ்சு வருது? ஐ மறைஞ்சு வருது. சரியா? இதை நம்ம என்ன செய்யணும்? விரிவா சொல்லணும். விரிவா சொல்லும் போது அவன் பாடத்தை படித்தான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரியா? இப்ப சொல்லும் போது இப்ப நல்லா பாருங்க, இதுல என்ன மறைஞ்சு வருதுன்னு நினைக்கீங்க? அவன் பாடம் படித்தான், அவன் பாடத்தை படித்தான். அப்ப இதுல என்ன மறைஞ்சு வருது? இந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து மறைந்து வருகிறது. அப்ப இந்த ஐங்கிற வார்த்தை மறைந்து வருவதால் இதுக்குதான் பேர் என்னது? நம்ம தொகைன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இரு சொற்களுக்கு இடையில். இரு சொல்னா என்னது? ரெண்டு சொல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால் பருகினேன். எடுத்துக்காட்டுக்கு பால் பருகினேன். சரியா? இதுல இரு சொற்களுக்கு இடையில் இது ஒரு சொல், இது ஒரு சொல். சரியா? இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ, ஒன்னு சொல் மறைஞ்சு வரணும், இல்லைன்னா உருவு மறைஞ்சு வரணும். சரியா? ஏதாவது ஒன்னு நினைச்சணும் மறைந்து வந்தால் அதுதான் என்னது? தொகை நிலை தொடர். அப்ப இதுல பால் பருகினேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொகையில வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கியத்தை நம்ம நினைச்சணும் விரிவா சொல்லணும். அப்ப பால் பருகினேன்னு அர்த்தம் என்னது? பாலை பருகினேன்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன மறைஞ்சு வருது? ஐ மறைஞ்சு வருது. சரியா? அப்ப இது ஒரு சொல், இது ஒரு சொல். அப்ப இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரியா? இந்த 6 வகையில என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று உம்மை தொகை. ஒன்று என்னது? உம்மை தொகை. 2 வினை தொகை. 2 என்னது? வினை தொகை. 3 உவமை தொகை.
உவமை தொகை. 4 வேற்றுமை தொகை. 4 என்னது? வேற்றுமை தொகை. 5 வேற்றுமை தொகை. 5 பண்புத் தொகை. பண்புத் தொகை. 6 அன்மொழி தொகை. 6 என்னது? அன்மொழி தொகை. அப்போ தொகை எத்தனை வகைப்படும்? தொகை 6 வகைப்படும். இதெல்லாம் உம்மை தொகை, வினைத்தொகை, உவமை தொகை, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. சரியா? இல்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மை தொகை தான் பார்க்க போறோம். முதல்ல என்ன பார்க்க போறோம்? உம்மை தொகை. அடுத்த வகுப்புல உம்மை தொகைனா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக்கோங்க. இப்படிக்கு உங்கள் தமிழம்மா.